வணக்கம் கல்வராயன் மக்களே. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா காட்டுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் இந்த மாதிரி ரோட்டில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே தெரியுது பாருங்கள் தூரமாக அந்த வெள்ளை கலர் கொட்டா, அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். ஆறு பாருங்கள், சம்மர் வந்தாலே இந்த மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் விழுந்து புதுசாக துளிர் விடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பேர் புங்க மரம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தண்ணியுமே இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு வற்றிடும். மேலே அப்படியே போயிட்டுருக்குறோம். தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்காங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மலைக்கு நடுவில் இந்த காட்டுக்குள்ளே இயற்கையோட வாழை தான் பிடிச்சிருக்கு. கோழி, ஆடு, பூனை எப்படி தூங்குறான் பாருங்க. இதோட எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. போன வருஷம் வச்ச மரக்கண்ணுங்க. இந்த மாதிரி மரக்கன்று வச்சிங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக மரக்கன்று நடப்பாருங்க. கல்வராயன் மலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு விவசாயம் பண்ணுறது இந்த மரவள்ளிக்கிழங்கு தான். இதுக்கு அவங்க ஒரு வருஷம் உழைப்பு போடுவாங்க. 2 முறை வருஷத்தில் களை வெட்டுறது, உரம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க. இதுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக உழைப்பு போட்டுட்டு கடைசியாக விலைக்கு விற்கும்போது பார்த்திங்கன்னா சரியான விலை கிடைக்காது. இதுக்கு அரசாங்கம் வந்து நிரந்தரமாக ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கல்வராயன் மலையில் வந்து இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வைக்கிறது இன்னும் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. வெளியிலையும் வேலைக்கு போக மாட்டாங்க. அரசாங்கம் வந்து ஒரு நிரந்தர விலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.